என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அறிவியல் இயக்க சிட்டுக்கள் மைய குழந்தைகளுக்கான உயிரியல் அறிவோம் என்பதில் பார்க்க இருப்பது மூளை. மூளை என்று கூறுவதை விட நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நியூரான், த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது நியூரான்கள் என்பது தெரியும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த குழந்தை சொல்லுவா, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியர் கிறிஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், புற எல்லை நரம்பு மண்டலம். அண்ட் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம் என்று 3 இருக்கிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற மத்திய நரம்பு மண்டலத்தில்தான் இந்த மூளையும் அதன் தொடர்ச்சியாக தண்டுவடமும், பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்ட் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். டியர் கிறிஸ், பிரெயினை சுற்றி யார் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பா? மெனஞ்சஸ். மெனஞ்சஸ் என்பது மூளையை பாதுகாக்கக்கூடிய சவ்வு என்பது உங்களுக்கு தெரியும். மெனஞ்சஸ்னால் மூளை சவ்வுகள் என்று அழைப்பார்கள். என்னென்ன மூளை சவ்வில் இருக்குப்பா? பயா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்ட் டியூரா மேட்டர். பயா மேட்டர், அரக்னாய்டு மெம்பரைன், டியூரா மேட்டர்னு 3 இருக்கும். மூளையை ஒட்டி யார் இருக்காலோ அவளுக்கு பயா மேட்டர், அதுக்கு அடுத்தது அரக்னாய்டு மெம்பரைன், அதுக்கு மேலே டியூரா மேட்டர் இருக்கும். பிரைன் எந்த இடத்துல மேலே பிளேஸ் ஆகிருக்கும்? கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய தலையின் உட்புறத்தை காணப்படும் கபால குழியில் தான் இந்த மூளையானது பாதுகாப்பாக இருக்கும். பிரைனோட வெயிட் உங்களுக்கு தெரியும், அரவுண்ட் 1400 கிராம், 1400 கிராம் இருக்கும்னு தெரியும். பிரைனோட பார்ட் என்னடா தங்கம்? பிரைனில் என்னென்ன பார்ட் இருக்கு? ஹைண்ட் பிரெயின், ஃபோர் பிரெயின் அண்ட் மிட் பிரெயின். ஃபோர் பிரைன் முன்மூளை அல்லது ப்ரோசென்செஃபலான், மிட் பிரைன் நடுமூளை அல்லது மீசென்செஃபலான், ஹைண்ட் பிரைன் பின்மூளை அல்லது ராம்பென்செஃபலான்னு 3 பார்ட் இருக்கு. ஃபோர் பிரைனில் யார் இருப்பா முன்மூளையில் தங்கம்? செரிப்ரம், டயன்செஃபலான். செரிப்ரம் என்று அழைக்கப்படுகின்ற பெருமூளையும் டயன்செஃபலான் என்பதும் நம்முடைய முன்மூளையில் காணப்படும். அந்த டயன்செஃபலானில் 8 பார்ட் இருக்கும். தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இன்ஃபண்டிபுலம், பிட்யூட்டரி, ஆப்டிக் சயாஸ்மா, ஆல்ஃபாக்டரி லூப்ஸ், கொராய்டு பிளக்ஸஸ் மற்றும் கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம். இதில் செரிபிரத்தோட ரோல் என்னடா தங்கம்? விஷன் அண்ட் ஹியரிங். செரிபிரம் எடுத்துட்டெல்லாம் பிரைமரி சென்சரி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி சென்சரி ஏரியா அப்படின்னா உணர்ச்சி உறுப்பு, உணர்ச்சி பாகம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா குழந்தை சொன்னால் பாருங்களே, அந்த விஷன் அண்ட் ஹியரிங் என்பது நடுமூளையில் வரும். மிட் பிரைன் இருக்கு பாருங்களே, நடுமூளையிலே 4 கதுப்புகள் இருக்கும். இந்த இடத்துல இருப்பா 4 முட்டைகள். அதுக்கு கார்போரா குவாட்ரிஜெமினா என்று கூறுவார்கள். மேலே 2 முட்டை இருக்கும். சுப்பீரியர் கோலிகுலின்னு பேர், கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் கோலிகுலின்னு பேர். அதுதான் விஷன் அண்ட் ஹியரிங், பார்வை மற்றும் கேட்டலுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஃபோர் பிரைன் எடுத்துட்டேன்னா இந்த செரிபரம் இருக்கு பாருங்கோல, இதை தான் சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுவார்கள், அறிவு கூர்வைக்கு காரணமாக இருக்கும். இந்த செரிபரத்தில் சின்ன சின்னதாக டிப்ரெஷன் இருக்கேடா குட்டி, பள்ளம். அந்த பள்ளத்துக்கு என்ன பேர்? சல்கஸ். சிங்குலர் சல்கஸ் என்று கூறுவார்கள், ப்ளூரல் சல்சி என்று கூறுவார்கள். எலவேட்டட் பார்ட் இருக்கு பாருங்கோல, இதுக்கு பேர் கைரஸ்னு பேர். டிப்ரெஷன், எலவேட்டட் பார்ட், பள்ளங்கள், மேடுகள், சல்கஸ், கைரஸ். இதற்கு பாருங்களேன், இந்த மடிப்பு இருக்கு பாருங்களேன், இந்த கன்வல்யூஷன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ், அறிவு கூர்மைக்கு காரணமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். மிட் பிரைனுக்கு அப்புறம் ஹைண்ட் பிரைன் வருவாடா. ஹைண்ட் பிரைனில் யார் யார் இருப்பா தங்கம்? பின்மூளையில் செரிபெல்லம், சிறுமூளை, பான்ஸ்வரோலி அண்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, முகுலம் என்று கூறுவார்கள். இந்த சிறுமூளை இருக்கு பாருங்கோலே, அதோட ரோல் மசில் டர்ன் என்று கூறுவார்கள். தசைகள் இருக்கு பாருங்கோலே, நம்மளுடைய வாலண்டரி மசில்ஸ், இயக்க தசைகளை கட்டுப்படுத்துகின்ற பணியினை இது செய்கிறது. இட் கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி மசில்ஸ் மூமெண்ட், மஸ்குலர் மூமெண்ட். அதை தவிர மசில் டர்னை கண்ட்ரோல் பண்ணுவார். தசைகள்
இயக்கம்னு வச்சுக்கோங்க. பான்ஸ் வரோலி என்ன பண்ணுவா, இந்த செரிபெல்லத்தையும் மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவையும் கனெக்ட் பண்ணுவா. இது செரிபெல்லம் சிறுமூளை, இது மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவா. இங்கே இருக்க போகிறவங்கள திஸ் இஸ் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா முகுலம். இதோட ஃபங்க்ஷன் என்னடா தங்கம்? ரெஸ்பிரேஷன். எஸ், இதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவா. ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன், சுவாசித்தல் மற்றும் இரத்த சுற்றோட்ட மண்டலத்தை கட்டுப்படுத்தும் வைட்டல் நாட் என்று கூறுவார்கள். மிக முக்கியமான பாகமாக இருப்பது இதுதான். இதோட கண்டினியூட்டியாக வரவாளுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. இந்த கிறிஸ் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் யார் ராதவங்க? பிரெயின். ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினா? நோ, நியூரான். எஸ், வெரி குட். ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் எது? நியூரான். நம்ம பாடியை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறத தான் பிரெயின்னு சொல்லுவா. இதோட ஸ்ட்ரக்சுரல் யூனிட் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது நியூரான்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளோட பிரெயின் எடுத்துட்டு எல்லாம் 1000 மில்லியன் நியூரான்ஸ்க்கு மேலே இருப்போம். 1000 மில்லியன் நியூரான்களுக்கு மேலாக நம்முடைய மூளையில் காணப்படும். ஓகே, இந்த நர்வஸ் சிஸ்டம் 3 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நரம்பு மண்டலம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.